ஸ்ரீ தேவி பாகவதம் 59ஆம் பகுதி. சுதர்சனனின் அரசியல். அயோத்திக்கு வந்த சுதர்சனன் அந்தப்புரத்திற்கு சென்று தனது சிறிய தாயாராகிய லீலாவதியை சந்தித்து கூறினான். தாயே, நீ வேறு என் தாய் வேறு என்று நான் கருதியதில்லை. உனது மகனையும் யுதாஜித்தையும் கொன்றது பராசக்தி. எல்லாம் அவரவர் செய்த வினையின் பயன். நீங்கள் எந்தவிதமான பிரச்சனைகளும் இன்றி என்னோடு வாழலாம் என்றான். மகனே, எனது மகன் இறந்துவிட்டான் என்ற துயரம் எனக்கு இருந்த போதும் அவர்கள் தெய்வத்தின் சாபத்திற்கு உட்பட்டவர்கள். அவர்கள் செய்த தீமைகள் தான் அவர்களை கொன்றது. உன்மீது எனக்கு அளவற்ற பாசம் உண்டு என்று அவனை கட்டி தழுவி அழுதாள். அதன் பின் தேவிக்கு ஓர் ஆலயம் அமைத்து அதில் தேவியை பிரதிஷ்டை செய்து நாட்டு மக்கள் அனைவரும் தேவியை வணங்க வேண்டும் என்றும் தேவியின் விரதங்களை அனுஷ்டித்து தேவி பாகவதத்தை படித்தல் வேண்டுமென்றும் கட்டளையிட்டான். அவன் நீதியாக நாட்டை ஆண்டமையால் மக்கள் மகிழ்வுடன் வாழ்ந்தனர். 59ஆம் பகுதி நிறைவடைந்தது.